நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. இந்த பிக் பாஸ் ஜூலி இருக்கீங்களே, பிக் பாஸ் ஜூலி தேவையில்லாம நம்ம தளபதி விஜயை வந்து தவறா பேசி ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து அதுக்கு பெரிய நெகட்டிவிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ பெரம்பூர் மக்கள் கொடுத்த அந்த ஒரு பெரிய செருப்படி அப்படின்றது வந்து ஜூலி எதிர்பார்த்திருக்காது. ஆக்சுவலா வந்து தளபதி விஜய் வந்து எதிர்க்கணும், தளபதி விஜய் வந்து தப்பா பேசணும் சோசியல் மீடியால அப்படின்றத வந்து டிஎம்கே கொடுத்திருக்க அசைன்மெண்டா இருந்துட்டு இருக்கு ஜூலி. அதனாலேயே வந்து பப்ளிக் பிளேஸா இருக்கட்டும், பொது இடமா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நிறைய தளபதி விஜய் வந்து எதிர்த்து வீடியோ போடுற வேலையை வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா சமீபத்தில் நம்ம தளபதி விஜயவே வந்து வாடா போடா அப்படின்னு வந்து பேசினது மட்டும் இல்லாம வந்து நீ இந்த பெரம்பூர் தொகுதியில் நிக்கிற அப்படின்னா நானே வந்து பிரச்சாரம் பண்ணுவேன், உனக்கு எதிராக வந்து நான் பிரச்சாரம் பண்ணுவேன், ஒவ்வொரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சமீபத்தில் வந்து இந்த பிக் பாஸ் ஜூலி அப்படின்றது வந்து வீடியோ போட்டு இருந்துச்சு. அதன் பிறகு வந்து எங்க அண்ணனையே நீ வாடா போடா பேசுறேன்ட்டு வந்து சோசியல் மீடியால ஜூலியை போட்டு அடிக்காத தளபதி ஃபேன்ஸே இல்லை அவ்வளவு போட்டு அடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ வேற லெவல் சம்பவம் அப்படின்றது வந்து பெரம்பூர் மக்களையும் வந்து பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒரு ஜூலி அப்படின்றது வந்து பெரம்பூருக்கு வந்து தளபதி விஜய் வந்து எதிர்த்து பேசலாம்னு வந்து போயிருக்கு. ஆனா வந்து ரோட்ல உள்ள சில பெண்களை வந்து அந்த ஜூலியை வந்து துரத்தி அடிச்சிருக்காங்க. தளபதியை பத்தி நம்ம பெரம்பூர்ல பேசினா வந்து பெரம்பூர்ல இருக்க தளபதி ஃபேன்ஸ் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து ஜூலியுமே கூட வந்து ஓடி போயிடுச்சாமா. இதுக்கப்புறம் வந்து பப்ளிக் பிளேஸ்ல, அதாவது ஒரு 10க்கு 10 ரூம்ல இருந்தா பேச முடியுமா தவிர பப்ளிக் பிளேஸ்ல போனா நிறைய பெண்களா இருக்கட்டும், தளபதியோட அக்காக்களா இருக்கட்டும், தங்கைகளா இருக்கும், அம்மாக்களா இருக்கட்டும், நம்மள பேசவே விட மாட்டாங்க அப்படின்னு வந்து பயத்துல இப்ப ஜூலி இருந்துட்டு இருக்காமா. இதுக்கு தான் சொன்னது தேவையில்லாம எங்க தளபதி விஜய் கிட்ட வச்சுக்கிட்டாலே வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வரும். காலம் முழுக்க வந்து போட்டு எல்லாம் அடின்னு அடிப்பாங்க. எங்க தளபதி விஜய் வந்து யாராலும் எகுத்தாங்களோ அவங்க வந்து இப்ப தமிழ் சினிமாவிலும் சரிதான், அவங்க இல்லாமலே வந்து போயிட்டாங்க. அடுத்த மீரா மீத்தோன தான் நீ வரப்போற. மீரா மீத்தோன் நிலைமை எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? மீரா மீத்தோன் இப்ப இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி தான் உன்னோட நிலைமை இருக்க போட. சோ பெரம்பூர் பக்கம் இதுக்கப்புறம் ஜூலியாக்கா போனா தளபதி ஃபேன்ஸ் வந்து வச்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.